إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين متفق عليه. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திகாஃபுடைய நியத்துடன் ஜும்ஆவுக்கு வந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அது அனைத்தையும் எடுத்து நடக்கும்படி, மேலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அது அனைத்தையும் முற்று முழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான சிறந்த அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதத்திலே இருக்கிறோம். ரமலானுடைய புனித மாதம். அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு இந்த மாதத்தை எங்களுக்கு தந்த நோக்கம் என்ன? நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவதற்காக, அடியார்களுடைய தக்வாவை வலுப்படுத்துவதற்காக இந்த புனித ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். பெரியார்களே, சோதர்களே, ஒரு ஹதீஸ், ஒரு ஆயத் போல் இந்த ரமலானுடைய சிறப்பை விளங்கிக் கொள்வது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். பொதுவாக ஒவ்வொரு ரமலானிலே அதிகமாக இந்த ஆயத்தை நாங்கள் கேட்போம். இந்த ஆயத்துடைய கருத்தும் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அதாவது உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஏன்னு சொல்றாங்க, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு தக்வா வரும் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துடைய கருத்து என்ன? தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதினூடாக அவனுக்கு தக்வா வரும். தக்வாண்டா என்ன? தக்வாண்டா தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், தக்வா என்றா இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் எதனை தடுத்தானோ அதனை முற்று முழுதாக விலகிக் கொள்வதும் தவிர்த்து நடப்பதும், இதுதான் தக்வா. பெரியார்களே, சகோதரர்களே, நோன்பை கொண்டு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்யக்கூடிய உணர்வு வருதா? அல்லாஹ் எதனை தடுத்தானோ அதனை விட்டு விலகக்கூடிய உணர்வு வருதா? அவருடைய நோன்பு தான் நோன்பு. அதற்கு மாற்றமாக நோன்பு பிடிக்கிறான், நோன்பாளிகளா இருக்கிறான், ரமலான மதிக்கிறான், ரமலான்ல அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதை செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் தடுத்தத விடையெல்லாம் இருக்கு. அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அதை செய்யறதுல குறைபாடு இருக்குது. உதாரணமாக, கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, ஒரு ஹதீஸ்ல வரும், இப்னு மாஜாவுல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா அல்-ஜூ' வ ருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லா அஸ்-ஸஹர். எத்தனையோ நோன்பாளிகள். ருப்ப ஸாயிம், இந்த அரபு வார்த்தை ருப்பன்றது அதிகமானாக்களை பார்த்து சொல்றேன். எத்தனையோ நோன்பாளிகள், ருப்ப ஸாயிமின், அவங்களோட நோன்பால அவர்களுக்கு பசித்திருக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது. பசியோட இருந்து அவ்வளவு. உதாரணமாக, ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒரு பிரயாணத்துல இருக்கிறார், போயிட்டு சேர்ந்த உடனே தான் சாப்பிடுவார், போயிட்டு சேர்ந்த உடனே தான் சாப்பாடு கிடைக்கும். சும்மா பசியோட இருந்தார், ஃபாய்தா இருக்கா, பலன் இருக்கா? இல்லை. அப்ப எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பா இருந்திருப்பாங்க, நோன்போடு இருந்திருப்பாங்க, பசியை தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரு காயிமின், எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் விழித்திருந்து நின்று வணங்கியதை தவிர, விழித்ததை தவிர வேற எந்த ஃபாய்தாவும் அவங்களுக்கு கிடையாது, வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. பெரியார்களே, சோதர்களே, இது கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்தோம், கஷ்டப்பட்டு தொழுதோம், இபாதாத்துகளில் ஈடுபட்டோம், நன்மை இல்லாட்டி என்ன காரணம்? பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ் சொல்ற அந்த தக்வா வரல. இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு கீழால விளக்கம் சொல்லுகிறார்கள். பெரியார்களே, சோதர்களே, நோன்பு தான், நோன்பு தான் அல்லாஹ் தடுத்த கீபத் அவர்களை விடல. அல்லாஹ் புறம் பேசுவதை தடுத்திருக்கிறான், கோல் மூட்டுவதை தடுத்திருக்கிறான், எவ்வளவு பாவங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், பொய் பேசுவதை தடுத்திருக்கிறான், கெட்டெண்ணம் கொள்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது ஒன்றையும் அவர் விடல, கண்டினியூவா செஞ்சு கொண்டே இருக்கிறார். நோன்பாளித்தான், தொழுகையாளித்தான், முன் சஃப்ல, இரண்டாவது சஃப்ல, உள் பள்ளியில தொழுறாக்கள் தான், பாவத்தை விடல. பெரியார்களே, சோதர்களே, இந்த நோம்புல தான் ஃபாய்தா இல்லை, இந்த வணக்கத்துல தான் ஃபாய்தா இல்லை. பெரியார்களே, சோதர்களே, பயந்து கொள்ளணும், அமல் செய்யலாம். ரமலான், எத்தனை ரமலான் அடைஞ்சிருக்கிறோம், வருஷா வருஷம் ரமலான் அடைகிறோம், புனித மாதங்களை அடைகிறோம், புனித நாட்களை அடைகிறோம், கண்ணியமான வெள்ளிக்கிழமை தினத்தை அடைகிறோம். பெரியார்களே, சோதர்களே, அமல்கள் செய்கிறோம், சதகாக்கள் செய்கிறோம், ஆனால் நன்மை கிடைக்குதில்லை. ஃபாய்தா இல்லாட்டி அந்த அமல்ல என்ன பலன்? அல்லாஹ் பாதுகாப்பார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, கண்ணியமான சிறந்த மாதம். இந்த மாதத்தை அடைந்தும் கூட எங்கட பாவத்தை எங்களுக்கு கலைக்காவிட்டால், பாவத்தை விட விருப்பம் வராவிட்டால், பாவத்தை விடுற சிந்தனை வராவிட்டால், பெரியார்களே, சோதர்களே, எந்த மாதத்துல பாவத்தை விடுற, எந்த மாதத்துல பாவத்தை விடுற? கண்ணியமான சிறந்த மாதம், சுவர்க்க வாயில்கள் திறப்படுகிறது. நபியர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, ரமலான் மாதம் வந்து விட்டால் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது. வ உல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறது. இது அல்லாஹ் செய்த அருள். சுவர்க்கத்தை அல்லாஹ் திறந்து வைக்கிறான், நரகம் மூடப்படுது. வ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஏனைய மாதங்கள்ல ஷைத்தான் வழிகெடுக்கிற மாதிரி இந்த மாதத்துல லேசா வழிகெடுக்கலாம். அப்படி யார ஷைத்தான் வழிகெடுக்கிறானோ,
யார் செய்தானுடைய வலைகள்ல விழுவார்களோ பெரியார்களே சோதரர்களே, அவர்களுடைய நோன்பு நோம்பல்ல, அவர்களுடைய ஐபாதாத் அல்ல. ஆக ஆசையோட ஆர்வத்தோட இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தது பிரகாரம் முடியும் வரைக்கும் எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸஹீஹான ஹதீஸ், இப்னு மாஜா, அஹ்மத், பைஹகி போன்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உம்மத்துக்கு 5 விதமான விசேஷ தன்மைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நபியர்கள் சொன்னார்கள், வேறு எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் அதை கொடுக்கல. அதில் ஒன்று தான் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம், ஒரு வாடை, அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விடவும் மனமானது. அல்லாஹ் நோன்பாளிக்கு வைத்திருக்கக்கூடிய பாக்கியம். பெரியார்களே சோதரர்களே, அது மட்டுமல்ல, கடலிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அவர் நோன்பு திறக்கும் வரைக்கும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. அல்லாஹ் அவருக்கு வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் சுவர்க்கத்தை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் அவர்களுடைய கஷ்டம் கவலை துன்பத்தெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உன் பக்கம் வர இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரர்களே, இந்த ஏற்பாடெல்லாம் யாருக்கா? நோன்பு பிடித்த அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கா? அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிடுகிறார். கடைசியான பேர்கள் சொன்னார்கள், கடைசி இரவுல அல்லாஹ் முழுமையான மன்னிப்பை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அப்ப அதுதான் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவா? இல்ல, நபியர்கள் சொன்னார்கள், ஒரு வேலையாளி வேலையை முடிச்ச உடனே தான் பரிபூர்ணமாக கூலி கொடுக்கிறேன், அதே போல அல்லாஹ் கடைசி இரவுல பூரண மன்னிப்பை வழங்குகின்றான் என்பதாக நபியர்கள் சொன்னார். பெரியார்களே சோதரர்களே, இப்படியான ஒரு கண்ணியமான சிறந்த மாதத்தில் இருக்கிறோம். ஒரு தடவை ரமலான் நெருங்கி விட்டது. ரமலான் கிட்ட சஹாபாக்களை பார்த்து நபியர்கள் சொல்லுகிறார்கள், உபாதா பின் ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். தபரானில வரக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ். அதாகும் ஷஹ்ரு பரக்கா, நபியர்கள் சொன்னார்கள், பரக்கத்துடைய மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. யக்ஷாகுமுல்லாஹு ஃபீஹி ஃபயுன்ஸிலுர் ரஹ்ம வ யஹுத்துல் ஹதாயா. விசேஷமாக அல்லாஹ் இந்த மாதத்திலே உங்களை கவனித்து அவனுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றான். நபியர்கள் சொன்னார், அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை இறக்கி வைக்கக்கூடிய மாதம். இதனால தான் பொதுவாக ஹதீஸ்கள்ல பிரிக்கப்பட்டிருக்கும் ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, இத்கும் மினன்னார், எல்லா 10ம் எல்லாத்திலையும் வரும் விசேஷமாக. அதனால நாங்க அதிகமா துஆ செய்கிறோம். இப்படி அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஒவ்வொரு தராவீஹ் தொழுகையிலும் இந்த துஆ கேட்கப்படும். பெரியார்களே சோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கி வைக்கின்றான், பாவங்களை அல்லாஹ் அழிக்கின்றான். பாவ மன்னிப்பு என்பது வேற, பாவத்தை அழிப்பது என்பது வேற. பாவத்தை மன்னிக்க பொழுது அந்த பாவம் இருக்கும், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஏட்டில ஒரு பாவம் எழுதப்பட்டிருக்கும், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அழிக்கிறது என்பதே அந்த பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுவான், இல்லாமலாக்கிடுவான். அந்த பாவம் செய்த மாதிரி ஏட்டில கூட இருக்கார். அப்படியான கண்ணியமான மாதம். துஆக்களை அல்லாஹ் இந்த மாதத்திலே கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். பெரியார்களே சோதரர்களே, எத்தனை பேர் எங்கள்ல துஆ செய்யக்கூடியவர்கள்? துஆவுடைய விஷயத்துல இன்று வரைக்கும் சண்டைதான். எத்தனை பேர் எங்கட பெற்றார்களுக்கு, எங்கட குடும்பத்துக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட ஆசிரியர்களுக்கு, எங்கட ஊர் மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எத்தனை பேர் துஆ செய்யற பழக்கம்? பெரியார்களே, எத்தனை பேர்? அல்லாஹ் இந்த மாதத்துல துஆக்களை கபூல் செய்கிறான். அது மட்டுமல்ல, வயந்துருல்லாஹ தஆலா இலா தனாஃபுசிகும் ஃபீ. அல்லாஹ் உங்களோட போட்டிகளை கவனிக்கிறான். உங்களோட போட்டிகள் அல்லாஹ் கவனிக்கிறான். ரமலானுடைய மாதத்திலே எப்படி இபாதத் செய்றாங்க, எப்படி அவங்களோட சதகாக்கள், எப்படி அல்லாஹ்வுக்கு அவர்கள் வழிபட்டு நடக்கின்றார்கள், இது அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். இப்ப உலகத்தை பார்க்கலாம், எத்தனையோ விடயங்கள்ல போட்டி, எத்தனையோ விடயங்கள்.
அவர் அப்படியா, நான் இப்படி. அவருக்கு ஏழுமா, எனக்கு மேல். எத்தனை பேர் பெரியார்களே சோதர்களே, அவர் 20 ரக்காத்தையும் தொழுகிறாரு, நானும் தொழணும். அவர் குர்ஆன் ஓதுறார், நானும் ஓதணும். அவருடைய சதக்காவை விட ஏண்ட சதக்கா கூடுதலா போகணும். அவர் ஏழைகளை கவனிக்கிறார், இஃப்தார் செய்கிறார், சகருடைய உணவு கொடுக்கிறார், நானும் கொடுக்கணும். பெரியார்களே சோதர்களே, எத்தனை பேருக்கு இந்த போட்டி வார்? உலக விடயங்கள்ல போட்டி வாரது கூட கண்ணூடாக பார்க்கிறோம், அமலுடைய விடயங்கள்ல எப்ப போட்டி வார? பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ் இந்த போட்டியை கவனிக்கின்றான். சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசுறான். இந்த அடியார்களை பத்தி பெருமையா அல்லாஹ் பேசுறான். சொல்லிட்டு நபியர்கள் சொன்னார்கள், உங்கள்ல இருந்து நலவை காட்டுங்க. அல்லாஹ்விட நலவை காட்டு. பெரியார்களே சோதர்களே, நாங்க நலவை காட்டணும். எங்கட உள்ளத்துல இருக்கக்கூடிய இஹ்லாஸ் அல்லாஹ்விடத்துல காட்டுவோம். உடம்பால செய்யலாம் அமல், உடம்பால தொழலாம், கைகளால சதக்கா கொடுக்கலாம். உள்ளம் எப்படி அல்லாஹ்க்கு தான் தெரியும். பெரியார்களே சோதர்களே, எங்கட அமல் இஹ்லாஸாக இஸ்திக்லாஸாக அல்லாஹ்வுக்காக எங்கட அமல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டுவோம். فإن الشقي من حرم فيه رحمة الله عز وجل. கவலையான ஒரு ஹதீஸ், கவலையான ஒரு வேட்சி. இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் இந்த ரமலானுடைய மாதத்துல யாரு தெரியுமா பாக்கியம் இல்லாதவர்கள்? ஷகி என்ற அரபுக்கு ஒரு கெட்ட அர்த்தம் இருக்கு. சொல்லுவாங்க சிலர்கள், ஸ்ரீதேவி நல்லவர், அதுக்கு ஒப்போசிட்டான ஒரு கருத்து இருக்கு, மூதேவி கெட்டவர், பாக்கியம் இல்லாதாக்கள், சான்ஸ் இல்லாதாக்கள் ஷகி. அப்படியான ஒரு கெட்ட கருத்து. நபிகள் சொன்னார்கள், அந்த கெட்டவன் யார் தெரியுமா? இந்த மாதத்துல யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்படுவார்களோ அவர்கள் தான் பாக்கியம் இல்லாத கெட்டவர்கள் என்பதாக நபியர்கள் சுட்டி காட்டினார்கள். பெரியார்களே சோதர்களே, கவலை வரணும், கவலை வரணும், உள்ளத்துல பயம் வரணும். இது நாளாந்த அமால் இபாதத். சில விடயங்களை செய்கிறோம், ஆனால் முன்னேற்றம் இருக்குதா? குறையும். ஆக பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக முயற்சி செய்வோம். எங்களுடைய முழு பாவங்களையும் களைந்து விடுவோம் இந்த ரமலானுடைய மாதம். நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை சொன்னேன். இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு ஹதீஸ் போதும். இந்த ரமலானுடைய முழு சிறப்பையும் அடைவதற்கு ஒரு ஹதீஸ் போதும். அந்த ஹதீஸை நாங்க எத்தனையோ தடவைகள் கேட்டிருப்போம். அதிகமான ரிவாயத்துகள்ல புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்கள்ல வருகிறது. ஒவ்வொரு ரிவாயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா வரும். அதுல இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்துல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ். ஒரு தடவை வெள்ளிக்கிழமை நாள், ஜுமாவுடைய தினம், ரமலானுடைய மாதம். பெரியார்களே சகோதரர்களே, சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அது ரமலானுடைய மாதமும் என்பதாக. நபி அவர்கள் வளமைக்கு மாற்றமாக மதீனா முனவ்வரால தன்னுடைய மிம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் 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 3 தடவை ஆமீன் சொன்னான். இதை கவனித்த சஹாபாக்கள் குத்பா முடிஞ்ச உடனே நபியை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றம், இன்னக சஇத்தல் மிம்பர ஃபகுல்த ஆமீன் ஆமீன் ஆமீன், மிம்பர்ல ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் சொன்னீங்க, என்ன யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் மிம்பர்ல ஏறும் பொழுது என் பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், என் முன் தோற்றமளித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? முழு மலக்குமார்களுடைய தலைவர், வஹி கொண்டு வரக்கூடியவர். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் முன் தோற்றமளித்து சில துஆக்களை செய்தார்கள். அது துஆவும் அல்லது பதுவா என்று சொல்லலாம். என்ன பதுவா? பெரியார்களே சோதரர்களே, முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, மன் அத்ரக ஷஹ்ர ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹ், மன் அத்ரக ஷஹ்ர ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹ் ஃபதஹல அன்-நார ஃபஅப்ஹதஹு அல்லாஹ். எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ் அவரை மன்னிக்கல்ல, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் அவருக்கு கிடைக்கல்ல, அவர் நரகம் நுழைந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு நாசம் உண்டாகட்டும் அவனுக்கு என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்துவிட்டு குல் ஆமீன் என்று சொல்லி சொன்னார்கள். ஆமீன் சொல்லுங்க என்றார்கள். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன். பெரியார்களே சோதரர்களே, எவ்வளவு கவலையான செய்தி. ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சா அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாங்க அடையணும். ரமலானுடைய மாதத்தை அடைந்து
அல்லாஹ் மன்னிக்கல்ல, மகஃபிரத் என்ற கூட்டத்துல நாங்க இல்லண்டா, அந்த நபியுடைய ஆமீன், முழு ரசூல்மார்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், கண்ணியமானவர், அந்த நபி ஆமீன் சொல்லுகிறார்கள். மலக்கு பதுவா செய்கிறார்கள். பெரியார்களே சோதர்களே, அது கபூலாகி இருக்குமா இருக்காதா? கபூலாகி இருக்குமா இருக்காதா? நாங்க யாரும் நினைக்க கூடா, உலகத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுறோம், கடைசி டைம்ல ஒரு துவா செஞ்சா சரி. நாங்க இப்படித்தான் இருப்போம். எங்கட பிள்ளைகள் உலமாக்கல் அல்லது எந்த கூட்டாளிமார்கள் உலமாக்கல், அவர்கள் ஜனாசாவா கொண்டு வந்து வச்சு துவா ஒன்று செஞ்ச உடனே எல்லாரும் ஆமீன் சொன்ன உடனே சரியாயிடும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். ஒன்றும் நடக்க போறது. ஏட்ட சொத்து செல்வம் இருக்கி மௌத்தாயின உடனே பள்ளி கட்டத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து ஜகாத் சதக்காவை கொடுத்து நான் தப்பிடலாம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள். பெரியார்களே சோதர்களே, நடக்க போற காரியம் அல்ல. பயப்படுவோம். உலகத்துல வாழும் பொழுது பயப்படுவோம். அல்லாஹ் உலக வாழ்க்கை எப்படி அமைக்க சொன்னான் அப்படி அமைத்துக் கொள்வோம். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ அதன் பிரகாரம் ரமலான் அமைச்சுக் கொள்வோம். பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ் எதனை தடுத்தானோ அதனை விடுவோம், அல்லாஹ் எதனை ஏவினானோ அதனை செய்வோம். எப்ப மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. எப்ப மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் செய்யற பாவம் எப்படி? இப்பதான் யங் ஏஜ், இப்பதான் 35, இப்பதான் 45 வயசு, இன்னும் இருக்கி காலம், இன்னும் இருக்கி காலம். பெரியார்களே சோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் வெக்கம் எந்த அளவு கண்டா, தாடிகள் பழுத்து விட்டது, முடிகள் பழுத்து விட்டது. பெரியார்களே சோதரர்களே, பாவத்தை விட்டவாடா கிடையாது, கிடையாது. அடையாளம் கபரை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்க சென்று கொண்டிருக்கிறார். மௌத்தை அடைய போகின்றார் என்ற ஒரு அடையாளம் தான் நரைமுடிகள். நரைமுடியை கண்டதன் பின்னாலும் பெரியார்களே சோதர்களே, எத்தனையோ பாவங்கள், சிறிய பாவம், பெரிய பாவம், அல்லாஹ் விரும்பாத எவ்வளவு அல்லாஹ்க்கு மாறுகள். பெரியார்களே சோதர்களே, கவலை வரணும், பயம் வரணும். பயான் என்பது பயான், ஒவ்வொரு கிழமையும் பயான், வெள்ளி பயான், வியாழன் பயான், ரேடியோக்கள்ல பயான், கிதாபுகள்ல, புக்ஸ்கள்ல எவ்வளவு விடயங்கள். பெரியார்களே சோதர்களே, அது விஷயம் இல்லை, வாழ்க்கையில வரணும், வாழ்க்கையில கொண்டரணும். பெரியார்களே சோதர்களே, பயப்படுவோம், பயப்படுவோம். அப்ப மலக்கு துவா, நபி அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார். அடுத்த பதுவா என்ன? அடுத்த பதுவா ரொம்ப பொடுபோக்கான ஒரு விடயம். ரொம்ப அதிகமானவர்கள் சென்ற சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தலைப்புல குத்துபாவும் செய்யப்பட்டது. சென்ற சில கிழமைகளுக்கு முன்னால குத்துபாவும் செய்யப்பட்டது. என்ன? ஒமன் அதிரக அபவைஹி, ஒமன் அதிரக அபவைஹி أو أحدهما فلم يبرهما فمات فدخل النار فأبهده الله قل آمين فقلت آمين. எவர்கள் பெற்றார்கள் தாய் தந்தையர்களை அடைந்து அல்லது இருவரில் ஒருவரை அடைந்து அவர்களுக்கு நலவு செய்யல, அப்படியே மௌத்தாயிட்டார், அவர் நரகம் நுழைந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படுவானாக, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மலக்கு துஆ செய்தார்கள். ஆமீன் சொல்ல சொன்னார்கள். ஆமீன் சொன்னேன் நபி அவர்கள் சொன்னார்கள். பெரியார்களே சோதர்களே, இந்த ஹதீஸ் எடுத்து பார்ப்போம். எத்தனை பேர் பெற்றார்களை மதிக்கக்கூடிய தன்மை. வயசாளிகளா போய் திரிப்பான், 50 வயசு 60 வயசா இருப்பான். சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது எங்களோட எவ்வளவு இறக்கமா நடந்திருப்பான், எங்களை எவ்வளவு கவனிச்சிருப்பான், எங்களை எவ்வளவு பார்த்திருப்பாங்க, எங்களோட எவ்வளவு மரியாதையா நடந்திருப்பாங்க. பெரியார்களே சோதர்களே, அந்த தாய் எத்தனை தடவை எங்களுக்காக விழித்திருப்பான், எத்தனை இரவுகள் தூங்காம இருந்திருப்பான், எத்தனை தடவைகள் எங்களுக்கு சாப்பாடு ஊட்டிருப்பான், எத்தனை தடவைகள் எங்களை அசுத்தத்தை சுத்தம் செஞ்சிருப்பான். பெரியார்களே சோதர்களே, பெரிய ஆக்கள் ஆயின் உடனே 70-80 வயசு ஆயின் உடனே அந்த பெற்றார்களை மதிக்கிறல்ல, அவரை கணக்கெடுக்கிறல்ல, அவருக்கு ஏதாவது சுத்தம் செய்ய அருவருப்பு. பெரியார்களே சோதர்களே, பாயிரே, சத்தம் போட்டு பேசுறேன், மனைவிக்காக உம்மா வாப்பாவை முறிக்கிறேன். எவ்வளவு சம்பவங்கள். வாப்பாக்கு மகனோட பேச பயம், ஏன் சத்தம் போடுற கூடுமா ஹராம். எத்தனையோ பேர். பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுக்கு உண்டான தண்டனை என்ன? மலக்குடைய பதுவா, நபியுடைய ஆமீன் எங்க வச்சு செய்த? மிம்பர்ல கபூலாக இருக்குமா? இதெல்லாம் செஞ்சு போட்டு அவர் நினைச்சு கொண்டார், மௌத்துல பார்த்துக்கோ. பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். யாரெல்லாம் தன்னுடைய பெற்றார்களுடைய மனசை உடைச்சாங்களோ இந்தோடைய போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம்.
அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம். அவங்க மன்னிக்காத வரையில பெரியார்களே சோதர்களே எங்களுக்கு உலக வாழ்க்கை வெற்றி கிடையாது. யாரும் நினைக்க கூட நான் நல்லா தான் இருக்கேன், 2 வாகனம் இருக்கேன், 5 கடை இருக்கேன், 3 வீடு இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். பெரியார்களே சோதர்களே உலக வஸ்துக்கள் எங்கள்கிட்ட கூட இருக்கேன் யாரும் நினைக்க கூட. அல்லாஹ் என்ன அருள வச்சிருக்கிறார். அல்லாஹ் உலகத்தை நல்லவர்களுக்கும் கொடுத்தான், கெட்டவர்களுக்கும் கொடுத்தான். உயர்ந்த கண்ணியமான நபியாகிய சில நபிமார்களுக்கும் அல்லாஹ் உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தான். ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் கொடுத்தான், நும்ரூதுக்கும் கொடுத்தான், காரூனுக்கும் கொடுத்தான். கண்ணியத்துக்குரியார்களே சோதரர்களே, இன்றைய போயிட்டு அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம். யாரெல்லாம் கபுராளிகளா இருக்கின்றார்களோ அவருக்கு துஆ செய்வோம். எத்தனை பேர் பெரியார்களே சோதர்களே அவங்களோட கபருஸ்தானுக்கு சென்று அந்த பெற்றார்களுக்கு துஆ செய்யக்கூடிய பழக்கம் எத்தனை பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கிறது. மௌத்தாயின நாள் மட்டும் தான் துஆ, அன்று மட்டும்தான் சதகா, அதோட முடிஞ்சு சிலர்களுக்கு பெற்றார்களுடைய கபர் எங்க இருக்கின்றும் தெரியா, மறந்து போயிடுச்சு. பெரியார்களே சோதர்களே அவர்களுக்கு துஆ செய்வோம். எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள், எங்களை வளர்க்கி ஆளாக்கியவர்கள். 3 கொஞ்சம் சத்தமாயிக்குது, யார் சத்தம் போடுறது கொஞ்சம் பேசவான ஃபுத்பாவுடைய நேரம். ஆக 3வது மலக்குமார்கள் துஆ அந்த நபி மலக்கு துஆ செய்தார். நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். என்ன 3வது விடயம்? ومن ذكرت عنده فلم يصلي عليك فمات فدخل النار فأبعده الله. 3வது அந்த மலக்கு பதுவா செய்ததே, நபியே உங்கள் மீது உங்கள் பேர் சொல்லப்பட்டு யார் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அந்த நிலைமையிலேயே மரணித்தார்களோ அவர் நரகம் நுழைந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படுவானாக என்பதாக அந்த மலக்கு துஆ செய்கிறார்கள், பதுவா செய்கிறார்கள். குல் ஆமீன் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களை சொல்ற 3வது ஸலவாத்துடைய விடயம். எங்களோட உயிருக்கு மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் சொல்லும் பொழுது ஸலவாத் சொல்லுவோம். மிக முக்கியமான ஸலவாத். வெள்ளிக்கிழமையில ஸலவாத் சொல்ல பழகணும். அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களித்து சொல்லக்கூடிய ஒன்று. அந்த நபிக்கு நீங்கள் ஸலவாத் சொல்லுங்க. அந்த நபியுடைய பேர் கேட்டா குறைந்தது, பேர் கேட்டா சரி ஸலவாத் சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்த நபியுடைய பேர் பூர்த்தியாக அழகா சொல்ல தெரியும், முஹம்மது என்று சொல்ல தெரியும். எங்களோட ரோல் மாடல், எங்களோட நபி முழு ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அந்த நபியுடைய உம்மத் கியாமத்துடைய நாளையில் எங்களுக்காக ஷஃபாத் செய்யக்கூடிய அந்த நபி, முழு நாளும் முழு நேரமும் எங்களோட கவலையிலேயே இருந்த அந்த நபி மீது ஸலவாத் சொல்ல நாங்கள் கஞ்சத்தனம் செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸ் போதும் இந்த ரமலானுடைய மாதத்தை அழகான முறையில கழிப்பதற்கு. பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாங்கள் அடைவதற்கு என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய மாதத்தை அழகா கழிப்போம், இபாதத்துல கழிப்போம். எங்க உயிருக்கு மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமலான கழிச்சான்? காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் ரமலான் மாதத்துல குறிப்பாக நின்று வணங்குவார்கள். ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, தன்னுடைய இரு கால்களும் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள், தொழுகையில் ஈடுபடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய நேசர், ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி கால் வீங்க உங்களுடைய இபாதத்? நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அஃபலா அகூன அபதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடிய அடியானாக நான் இருக்க கூடாதா? பெரியார்களே சோதர்களே, யார் அந்த நபி? முழுக்க எந்த பாவமும் செய்யாத நபி. அப்படி சொல்றேன்டா, எங்களை அறியாம எவ்வளவு பாவங்களை கண்களால உடல் உறுப்புகளால செய்து கொண்டிருக்கிறோம், செய்து விட்டோம். பெரியார்களே சோதர்களே, அந்த ரப்பு இரக்கமாக எங்களை அழைக்கிறான், எங்களை கூப்பிடுறான், என் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். பெரியார்களே சோதர்களே, யாரும் நிராசை அடைய வானம், யாரும் நிராசை அடைய தேவையில்ல. பெரும் பாவங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், இது அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படி யாரும் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரண்டோடுங்கள், விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் அழைக்கின்றான். உங்களோட ரப்பின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களோட தௌபாவை விரும்புகிறான். நீங்க தௌபா செய்யறத அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல மீட்டி பல இடங்கள்ல சொல்லுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் பாவம் செய்த அடியார்களை பார்த்து இரக்கமா சொல்லக்கூடிய வார்த்தை, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
பெரியார்களே சோதரர்களே, உலக ஒரு வளமையை பார்ப்போம். யாராவது ஒரு தவறு செய்யறான், எங்கட வேலையால் ஒரு தவறு செய்யறான், ஒரு தடவை செல்வோம், 2 தடவை செல்வோம், 3ஆவது தடவை பாஞ்சு செல்வோம். அதுக்கு போற அவரை மதிக்கவே மாட்டோம், அவரை கணக்கெடுக்க மாட்டோம். அதே போல யாராவது ஒரு தடவை கேட்கிறாரு, 2 தடவை கேட்கிறாரு, கொடுப்போம், 3ஆவது கொடுக்க மாட்டோம். வெறுப்பு வரும், அவரை கண்ட அங்களோடு. பெரியார்களே சோதரிகளே, எங்களை படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சதாவும் தன்னுடைய காலத்தை பாவத்தில கழித்த ஒரு மனிதனை பார்த்தும், பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை பார்த்தும் அல்லாஹ் இரக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை, தன்னை தானே பாவத்தில் அழித்துக் கொண்ட பாவ சுமைகளில் இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, யா இபாதி, அல்லாஹ் என்னுடைய அடியார்களே என்று இரக்கமா சொல்லுங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறார், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடவா. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு இன்னஹு ஹுவல் கஃபூர். முதலாவது அல்லாஹ் பாவிக்கிறது வார்த்தை என்ன? அவன் கஃபூர், கஃபார், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கம் உள்ளவன். பெரியார்களே சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் தொழும் பொழுது முதலாவது ஃபாத்திஹா சூரா ஓதுற பிஸ்மியோட, அந்த பிஸ்மியுடைய ஆரம்பமே என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான், எல்லா அடியார்களுடைய இரக்கம் உள்ள அந்த ரஹ்மான் ரஹீமுடைய பேரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அப்படித்தான் ஆரம்பிக்கிற பெரியார்கள். எத்தனை தடவை ஒரு நாளைக்கு பிஸ்மி சொல்றோம், எத்தனை தடவை அந்த ரஹ்மான பத்தி நாங்க சொல்றோம். அப்ப அந்த ரப்பு எங்களை மன்னிக்க மாட்டானா? மன்னிப்பா, நிச்சயமாக மன்னிப்பான். ஆகவே நாங்கள் ரமலான் குடிக்கிற நோக்கம் என்ன? தக்குவா வரணும், பாவங்கள் விடுபடணும். ஏனைய பாவங்கள் கீபத் பேசுறது, கோல் மூட்டுறது, புறம் பேசுறது, ஒரு மனிதனை தாழ்வா கலைக்கிறது, ஒரு மனிதனை அவமானப்படுத்துறது. பெரியார்களே சோதரிகளே, இது சும்மா லேசிப்பட்ட பாவம் இல்லை. இப்போ உலகத்துல இது லேசா நடக்குது, லேசா நடக்குது. அல்லாஹ் சொல்கிறார் சில பாவத்தை பத்தி சொல்லும் பொழுது, அதை நீங்க லேசுன்னு நினைக்கிறீங்க. கேட்கிறதெல்லாம் போய் சொல்றேன், கேட்டதெல்லாம் உண்மை மாதிரி கலைக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் அது பெரியது, மகத்தானது, அது பெரிசுன்னு அல்லாஹ் சொல்றான். கணியத்துக்குரிய பெரியார்களை சோதரர்களே, ஆகவே விளங்கிக் கொள்வோம். இந்த ரமலானுடைய மாதத்தின் 6வது நாளை நாங்க இருக்கிறோம். பெரியார்களை சோதரர்களே, இன்னும் 23, 24 நாட்கள் இருக்கிறது. இந்த எஞ்சிய காலத்தை அழகான முறையில இபாதாத்துகள்ல எப்படி நாங்க நோன்பாளிகளாக இருக்கிறோமோ அந்த நோன்பை பாதுகாத்து, அந்த நோன்பை பாதுகாத்து ஏனைய இபாதாத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய சதகாக்கள், ஜகாத்துகள், தான தர்மங்கள், இஃப்தாருடைய விடயங்கள், சஹருடைய கொடுப்பனவுகள், பெரியார்களே சோதரர்களே, ஏனைய தராவி தொழுகைகள், கியாமுல் லைல் தொழுகைகள், குர்ஆன் திலாவத், அனைத்து அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ் எந்த பாவத்தை எல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் விலகும்படி சொன்னானோ அனைத்து பாவங்களையும் முற்று முழுதாக அதனை விட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தை பெற்ற அடியார்களாக எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றார்களில் யார் யாரெல்லாம் கபுராடியரா இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபரை சுவர்க்கத்துடைய பூஞ்சோடைய ஆக்கிவிடு யா அல்லாஹ். நரக படுகொலையை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மஃபிரத்தை நீ எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உயர்ந்த சுவர்க்கத்துக்குரியவர்களா எங்களை ஆக்கி விடு யா அல்லாஹ். எங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை தந்து விடு யா அல்லாஹ். உனக்காக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து விடு யா அல்லாஹ். இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடியவர்களா ஆக்கி விடு யா அல்லாஹ். எங்களுடைய ஆயுளை பரக்கத் செய்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய ஊரை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய மஸ்ஜித்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். பூரா முஸ்லிம்கள் மூமின்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய உயர்ந்த ரஹ்மத்தை கொண்டு ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الله